மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஏப்ரல் 7ஆம் தேதி. 7ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி எப்படிலாம் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில பல்வேறு தலைப்புகளை நம்ம தினந்தோறும் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதை தயவுசெய்து வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இறுதியாக நடுவுல அப்பப்போ நம்ம கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் மறக்காம பதில்களை சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஏப்ரல் 7. ஏப்ரல் 7ஆம் தேதி அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு முக்கியமான தினம். என்ன தினமா? வேர்ல்டு ஹெல்த் டே, உலக சுகாதார தினம். இந்த உலக சுகாதார தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 7, 1948 அன்று உலக சுகாதார அமைப்பு உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இப்படி உருவாக்கப்பட்ட அந்த WHO அமைப்பானது செப்டம்பர் 1, 1948 முதல் செயல்பட தொடங்கியது. இந்த அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெனீவாவில் அமைந்துள்ளது. ஓகேவா? அப்படி இந்த உலக சுகாதார அமைப்பு உருவாக்கப்பட்ட ஏப்ரல் 7ஆம் தேதி தான் என்ன தினமா நம்ம கடைபிடிக்கிறோம்? உலக சுகாதார தினம். சரிங்களா? இந்த அமைப்பின் தற்போதைய டைரக்டர் ஜெனரலாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்ரோஸ் அதானம். சரிங்களா? இவர் வந்துட்டு எத்தியோப்பிய நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? எந்த அமைப்போட தலைவர்? டெட்ரோஸ். சுகாதார அமைப்பின், உலக சுகாதார அமைப்பின் தலைவர். சுகாதாரம் சரியில்லைன்னா நம்ம என்ன ஆயிரும்? எல்லாரும் டெட் ஆயிரும். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், அப்படித்தானே சொல்லுவாங்க. இன்னைக்கு செத்த நாளைக்கு ரோஸ். என்ன ரோஸ்? டெட் ரோஸ். சுகாதாரம் சரியில்லைன்னா நம்ம இறந்துருவோம். இறந்துட்டோம்னா டெட். சரி, டெட் ஆனதுக்கு அப்புறம் என்ன வைப்பாங்க? ரோஸ் வச்சிருவாங்க. டெட் ரோஸ் உலக சுகாதார அமைப்பின் தலைவர். சரிங்களா? ஓகே. இந்த ஆண்டிற்கான 2025ஆம் ஆண்டிற்கான உலக சுகாதார அமைப்பின் உலக சுகாதார தினத்தின் மைய கருத்து தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஆரம்பம், சரிங்களா, நம்பிக்கையான எதிர்காலம். இதுதான் இந்த ஆண்டிற்கான மைய கருத்தாக உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இந்த தினத்திற்கான சிறப்பு. அப்புறம் இப்ப நம்ம பார்க்க போறது செய்தித்தாள்கள்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கோ எல்லாமே சேர்த்து கொடுக்கிறோம். மறக்காதீங்க, நியூஸ் பேப்பர்ல வர்ற நோட்ஸ் மட்டும் இல்ல, அது தொடர்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சப்ஜெக்ட்லயோ ஜிகேலயோ எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குதோ எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு தினந்தோறும் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷமே அரசு அதிகாரியா கண்டிப்பா நீங்க ஆகணும். ஓகேவா? இதுதான் என்னோட ஆசை. ஆரம்பிக்கலாமா? பார்க்கலாம். ஏப்ரல் 7ஆம் தேதி நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, முக்கியமான ஒரு தமிழக செய்தி. தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம். இது பொதுவா அப்பப்போ எக்ஸாம்ல கேட்பாங்க. பாருங்கம்மா, தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் 61 நாட்கள் அமலில் இருக்கும். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். இந்த மீன்பிடி தடைக்காலம் எதற்காக பின்பற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிப்பதே இதனுடைய நோக்கமாகும். சரிங்களா? நம்ம வருஷம் ஃபுல்லா மீன் கிடைக்கிற மீனெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அந்த மீன்களோட இனப்பெருக்கம் குறைஞ்சு போயிடும். சரிங்களா? அதனால ஒரு 61 நாட்கள், ஓகேவா, இந்த 61 நாட்கள் மட்டும் மீன் பிடிப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த மீன் பிடிப்பாங்கல்ல, அந்த போட்டுக்கு தான் தடை. மற்றபடி மரப்படகு அவங்களாம் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி மீன்பிடி தடைக்காலம் எத்தனை நாட்கள் நடைமுறையில் இருக்கும்? 61 நாட்கள். ஆரம்பிப்பது ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை நடைமுறையில இருக்கும். சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்த செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம், லிப்ட் பண்ற ஒரு பாலம். சரி, செங்குத்து தூக்கு பாலம் பாருங்க. மண்டபம், ராமேஸ்வரம் மண்டபம் ரயில் நிலையத்தில் இருந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திற்கு செல்லும் வழியில் கடலின் நடுவே புதிதாக கட்டப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்துடன் கூடிய புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார். என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு செங்குத்து தூக்கு பாலம். அது வந்து ஒரு ரயில்வே பாலம். கவனம் பாருங்க, எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ராமேஸ்வரத்துல மண்டபம் ரயில் நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்திய நாட்டின் நிலப்பகுதியையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வகையில் பாம்பன், சரியா, பாம்பன் பாலம் சொல்லுவாங்கல்ல, இந்த பாம்பனுக்கும் மண்டபத்திற்கும் இடையே கடலில் ரயில் பாலம் கட்ட அப்போதைய ஆங்கில அரசானது எப்போ பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க? 1911. சரி, அங்க பாருங்கம்மா, இந்திய நாட்டோட நிலப்பகுதி லேண்ட் ஏரியாவும் ராமேஸ்வரம் தீவு பகுதி, இந்த ரெண்டு பகுதியை இணைக்கிற மாதிரி இந்த பாம்பனுக்கும் மண்டபத்திற்கும் இடையே ஒரு கடலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் பாலத்தை கட்டுவதற்கு பிரிட்டிஷ்காரங்க முடிவு பண்றாங்க. அதற்கான பணிகள் எப்போ தொடங்கப்படுகிறது? 1911ஆம் ஆண்டு இந்த பாம்பன் பாலத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்படுகிறது. சரியா? தொடர்ந்து பாருங்க.
சென்னை எழும்பூரில் இருந்து தனுஷ்கோடிக்கு பாம்பன் ரயில் பாலம் வழியாக 1914 பிப்ரவரி 24 அன்று முதலாக ரயில் இயக்கப்பட்டது. அப்போ அந்த பாம்பன் ஓகேவா, அந்த பாம்பன் ரயில் பாலத்துல முதல் முறையாக ரயில் எங்க இருந்து எங்க இயக்கி இருக்கிறாங்கன்னா சென்னை எழும்பூர், எக்மோர், சரி, எக்மோர்ல இருந்து தனுஷ்கோடி இடையே இயக்கப்பட்ட நாள் பாருங்க, பிப்ரவரி 24 1914. பிப்ரவரி 24 என்னெல்லாம் ஞாபகம் வரணும் சொல்ல பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கறவங்க டக்கு டக்குன்னு அடிச்சிருவாங்க. சொல்லுவாங்க பிப்ரவரி 24 முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையோட பிறந்த நாள். தமிழ்நாட்டுல மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். ஒரு முக்கியமான 2 திட்டங்கள் தொடங்கப்பட்டது. என்னலாமா? முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம், சரியா, ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ஒரு தொழில் தொடங்குவதை ஊக்கப்படுத்தும் ஒரு திட்டத்தான பேரு முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். அதே மாதிரி ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து பொருட்களை விற்பனை செய்ய முதல்வரின் மருந்தகங்கள். ஓகேவா, எப்ப தொடங்கி இருக்கிறாங்க? பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி. மறக்கவே மறந்துடாதீங்க, சரிங்களா? இந்த டேட்ல 1914 தான் இந்த பாம்பன் பாலத்துல அந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது, சரிங்களா? இந்த பாலத்தினை யார் டிசைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த, சரிங்களா, ஷெர்ஷர் என்பவர் தான், ஒரு இன்ஜினியர். அவர் தான் இந்த பாலத்தை டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால அந்த பாலத்தை என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ஷெர்ஷர் பாலம் எனும் பெயரிடப்பட்டுள்ளது. ஓகேவா? அடுத்து என்ன ஒரு முக்கியமான செய்தி, பாம்பன் பாலம் அது தொடர்புடைய ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா தனுஷ்கோடியை புயல் தாக்கிய ஆண்டு 1964. 1964ல ஒரு பயங்கரமான புயல் ஏற்பட்டது. இதுவும் தனியா எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க, கவனமா இருங்க, சரிங்களா? அந்த தனுஷ்கோடியில் அந்த புயல் பெரிய லெவலில் ஒரு தாக்குதலை கொண்டதுனால இந்த பாலம் உருக்குலைந்து சில பிரச்சனை வந்ததுனால 1974 வரைக்கும் இந்த பாலம் செயல்படவில்லை, சரிங்களா? 74ல அந்த 64க்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் மறுபடியும் இந்த பாலத்துல பணிகள் தொடர ஆரம்பிச்சது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ரீசெண்டா, சரியா, நேற்று தினத்துல என்ன செய்தி அப்படின்னா ஏப்ரல் 6, 2025 அன்று திறக்கப்பட்ட புதிய ரயில் பாலம், சரியா, ரயில் பாலம் 2078 மீட்டர் நீளமும், சரி, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர், சரியா, 2078 மீட்டர் நீளமும் கடல் மட்டத்திலிருந்து 15.5 மீட்டர் உயரமும் கொண்டது, சரியா? இது ரயில்வே பாலம். அங்கே அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தின் உயரம் 33 மீட்டர் உயரம் கொண்டது. அதோட நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 77 மீட்டர் கொண்டது, சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு, சரியாமா? சரியா? அடுத்த செய்தி அறிவியல் தொழில்நுட்பம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். பாம்பன் பாலம் எப்போ பணிகள் தொடங்கப்பட்டது? 1911ல. அதனுடைய முதல் ரயில் சேவை தொடங்கப்பட்டது 1914ல தொடங்கி இருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா முதல் செங்குத்து தூக்கு அந்த ரயில்வே பாலம், சரிங்களா, முதல் முறையாக இந்தியாவில் அமைச்சிருக்கிறாங்க, கவனமா இருங்க. அது திறக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 6, 2025, சரியா? ஓகே. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில முக்கியமான ஒரு சர்வதேச செய்தி. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம். இது ஏன் அடிக்கடி நியூஸ்ல வருது அப்படின்னா அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு போர் சண்டை வர்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் பயங்கரமா அது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியா ஃபாலோ பண்ணல, சரியா? அப்படி இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி ஈரான் மீது போர் தொடக்க போறோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அமெரிக்கா மிரட்டல் விடுத்துட்டு இருக்கிறாங்க, சரியா? அதனாலதான் இந்த ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் அடிக்கடி செய்தியில் வருது. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம், சரியா? பாருங்க. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம், நியூக்ளியர் அக்ரிமெண்ட், ஓகேவா? கடந்த 2015ஆம் ஆண்டு ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது, அது கையெழுத்தானது, சரிங்களா? இந்த ஒப்பந்தத்துல யாரெல்லாம் கையெழுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரான் மற்றும் வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ஓகேவா, அமெரிக்கா, பிரிட்டன், சைனா, அடுத்து பிரான்ஸ், அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் ஜெர்மனி, சரிங்களா? இந்த ABCRF அல்லது FR அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநாவோட நிரந்தர உறுப்பு நாடு, பெர்மனன்ட் மெம்பர் சொல்லுவாங்க, வீட்டோ அதிகாரம் கொண்ட 5 உறுப்பு நாடுகள், சரிங்களா? ABCRF அல்லது FR, ரிசர்வ் போர்சஸ் அப்படின்னு RF சொல்லுவாங்க. ABC அப்படிங்கிறது அமெரிக்கா, பிரிட்டன், சைனாவை குறிக்கும். இது கூட யார் வர எக்ஸ்ட்ரா ஒரு ஜி வராரு. என்ன ஜி வராரு? ஜெர்மனி, சரி, ஜி ஃபார் ஜெர்மனி. இந்த 6 நாடுகளுக்கும் ஈரான் நாட்டிற்கும் அணுசக்தி ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? 2015ல கையெழுத்தாயிருக்கு, சரிங்களா? இந்த ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை தடுக்கும் நோக்கில் கையொப்பமானது, சரிங்களா? அந்த அணுசக்தி ஒப்பந்தம்னா கண்டிப்பா அந்த யுரேனியத்தை எவ்வளவு சதவீதம் செறிவூட்ட வேண்டும், என்ரிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனா அதை மீறியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. இப்ப என்ன நடந்தது அப்படிங்கறத பாருங்க, சரிங்களா? இந்த ஒப்பந்தம், இந்த ஈரான் அணுசக்தி ஒப்பந்தமானது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் வரை அமலில் இருக்கும். அப்ப கையெழுத்திடப்பட்ட 2015ல கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தமானது இந்த வருஷம் 2025 அக்டோபர் வரைக்கும்
நடைமுறையில இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து 2018ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறிய நாடு யாருமா? அமெரிக்கா. சரி, 2017ஆம் ஆண்டுல இருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்காவோட அதிபராக இருந்தவர் தற்போதைய அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப். சரியா? 17ல பதவிக்கு வராரு. 2018ஆம் ஆண்டு இந்த ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்துல இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு யாரை வச்சுட்டா? டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அரசு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்போ ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது 2015. இது எப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்க சொல்லியிருக்காங்க? இந்த வருஷம் அக்டோபர் 2025 வரைக்கும் நடைமுறையில் இருக்கும். சரிங்களா? ஏற்கனவே அமெரிக்கா வந்து வெளியில போயிட்டாங்க. இந்த வருஷம் 2018ஆம் ஆண்டு. மறந்துடாது. ஓகேவா? சரி, வேர்ல்ட் லெவல்ல இந்த அணுசக்தி தொடர்பான விஷயங்களை, ஓகேவா, இந்த நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்போட பேர் தான் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா IAEA. அப்படி சொல்லுவாங்கல்ல, IAEA. ஓகேவா? இது உருவாக்கப்பட்டது பாருங்க ஜூலை 29, 1957. ஜூலை 29 என்ன டேமா? இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே, சர்வதேச புலிகள் தினம். சரியா? இதான் ஞாபகம் வருதா? ஜூலை நம்ம வீடியோ ஃபாலோ பண்ண பசங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா அடிச்சிருவாங்க. ஜூலை 29, 2020. சரியா? என்ன சம்பவம் சொல்ல பார்க்கலாம்? இந்தியாவோட 3வது தேசிய கல்வி கொள்கை. சரியா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, 3வது தேசிய கல்வி கொள்கை எப்போ வந்துட்டு செயல்படுத்தப்பட்டது? சரிங்களா? அறிமுகப்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஜூலை 29, 2020. சரிங்களா? அதுக்கு காரணமான கமிட்டியின் தலைவர் கஸ்தூரி ரங்கன், மறந்துடக்கூடாது. அந்த ஜூலை 29, 1957 தான், ஓகேவா, இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாருங்க, வியன்னா. வியன்னா என்பது ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரம். ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா. ஓகேவா? இந்த அமைப்புல உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180 இருக்கிறார். 180 நாடுகளை கொண்டது. இந்த அமைப்பின் தற்போதைய டைரக்டர் ஜெனரலாக தலைவராக இருப்பவர் ரஃபேல் கிராசி. சரி, ரஃபேல் கிராசி என்பவர் தான் தற்போதைய தலைவராக இருக்கிறாங்க. சர்வதேச அமைப்புகளை பத்தி எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு முக்கியமான சம்பவங்கள், மாநாடுகள், ஏதோ ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்கன்னா அந்த அமைப்பை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. அதை ஸ்டேட்மெண்ட்ல, சரி, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏதாச்சும் இதுல சரி தப்பு எதுன்னு கேட்கும்போது இப்படி ஜிகேவும் அதுல கலந்து கேட்பாங்க. கவனமா இருங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விருது பாருங்க. சரியா? சாண்ட் மாஸ்டர் விருது. சாண்ட் மாஸ்டர்னா சாண்டி மாஸ்டர் கிடையாது. சரியா? லூஸ்மா ஆடிட்டே இருப்பார் ஒரு ஆளு, சூப்பரா டான்ஸ் ஆடுவார்ல ஒருத்தர். சாண்டி மாஸ்டர் கிடையாது. இது என்னது? சாண்ட் மாஸ்டர். சாண்ட்னா மணல். ஓகேவா? பாருங்க, உலக புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க உங்களுக்கு, சுதர்சன் பட்நாயக். சரி, பயங்கர ஃபேமஸான ஒரு நபர். சுதர்சன் பட்நாயக்கு பிரிட்டன் நாட்டில் இந்த ஃப்ரெடரிக் டங் சாண்ட் அல்லது சாண்ட் மாஸ்டர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. ஏன் எந்த டைம்ல இந்த விருது கொடுத்துறேன்னு சொல்லி பாருங்க. இங்கிலாந்து பிரிட்டனில் உள்ள டார்செட் மாவட்டத்தின் வேமத் என்ற பகுதியில் 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச மணல் சிற்ப திருவிழா நடைபெற்றது. எங்க நடைபெற்றது? பிரிட்டன்ல சர்வதேச மணல் சிற்ப திருவிழா. நம்மளால சும்மா இருப்பாரா? சும்மாவே மணல்ல எது நடந்தாலும் சரி, விராட் கோலிக்கு பிறந்த நாள் வந்தாலும் அவரை பத்தி லைட்டா ஒரு டிசைன் போட்டு மணலை வரைஞ்சு வச்சிருவாரு. அப்துல் கலாம் ஏதோ வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கடற்கரை மணலை பயன்படுத்தி ஓவியம் வரைகிறதுல பயங்கரமான வல்லமை கொண்டவர் சுதர்சன் பட்நாயக். இந்த பிரிட்டனில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. அங்க அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு சுதர்சன் அவர்கள் 10 அடி உயரத்திலான ஒரு விநாயகர் மணல் சிற்பத்தை உருவாக்கினார். சரிங்களா? என்ன சிலை? விநாயகர் மணல் சிற்பம். ஓகேவா? அதை பாராட்டும் வகையில் தான் அந்த பிரிட்டன் நாட்டின் அந்த சாண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த சாண்ட் மாஸ்டர் விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற பெருமை யார் பெற்றிருக்கிறாங்க? சுதர்சன் பட்நாயக். ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர், ஒடிசாவை சேர்ந்தவர். சரியா? அடுத்ததாக ஏதோ ஒரு விருது முதல் முறையாக இந்தியர்கள் வாங்கியிருக்காங்கன்னா அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பொருளாதாரம் தொடர்பான செய்தி ஒண்ணு பாருங்க. பிராந்திய ஊரக வங்கி, பிராந்தியனா ரீஜனல் ரூரல் பேங்க், RRB. சரியா? RRB. ஓகே, ரொம்ப முக்கியமானது. இது ஏன் வந்துட்டு இந்த செய்தியில வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 43 RRBகள், சரியா, பிராந்திய ரூரல் வங்கி வந்து இருக்குது. அதை 28ஆக குறைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதனால அந்த பேங்கை பத்தி ஃபுல் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய எக்ஸாம்பிள் அந்த RRB பத்தி கேட்டுக்கிறாங்க. சரி, RRBனா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போயிடக்கூடாது. என்னதுப்பா? ரீஜனல் ரூரல் பேங்க். சரியா? பாருங்க, 2024 மார்ச் 31 நிலவரப்படி, சரியா, 26 மாநிலங்கள் பாத்துக்கோங்க. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்குது? 28 இருக்குது. இங்க 26 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய 3 யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 43
அந்த பிராந்திய ஊரக வங்கிகள் ஆர்ஆர்பிக்கள் செயல்பட்டு வருகின்றன. எத்தனை இருக்கு? 43. ஓகேவா? அடுத்து இதனுடைய எண்ணிக்கையை 28ஆக குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 43 எதுக்கு இருக்குது? சரிங்களா? இன்னும் திறன்பட செயல்பட வேண்டும், நிறைய வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. 43 எவ்வளவு வரப்போகுது? 28. கிட்டத்தட்ட ஒரு 15 வந்து தூக்க போறாங்க, இணைக்க போறாங்க. சரிங்களா? ஓகே. அதனால அந்த பேங்கை பத்தி நம்ம லைட்டா டீடைலா பார்க்கலாம். சரி, அது பிராந்திய ஊரக வங்கி. என்ன பேருமா அதுக்கு? ரீஜனல் ரூரல் பேங்க். சரியா? பாருங்க, இது எப்ப தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 26, 1975ல தொடங்கி இருக்கிறாங்க. சரி, 1975 முதல் முறையாக ஒன் டே கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடைபெற்ற வருஷம் 1975. இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சி 1975. அதுக்கப்புறம் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், சரியா, 20 அம்ச திட்டம் 1975. இப்படி நிறைய வரும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஓகே. இந்த செப்டம்பர் 26, 1975 தான் இந்த பிராந்திய ஊரக வங்கி தொடங்கப்பட்டது. சரிங்களா? அதற்கு பயன்படுத்தப்பட்ட சட்டம் 1976, ஞாபகம், ஆர்ஆர்பி சட்டம் 1976. இதுல தான் சில திருத்தங்களை கொண்டு வந்து அதோட எண்ணிக்கையை குறைக்க போறோம்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? பாருங்க, இந்திரா காந்தி அம்மையாரின், சரியா, அப்போதைய இந்திய பிரதமர் தெரிஞ்சிருக்கும், 1975 டைம்ல இந்திரா காந்தி அம்மையாரின் ஆட்சியில் நரசிம்மம் கமிட்டி, சரியா, நரசிம்மம் பணிக்குழுவின் பரிந்துரையின்படி இந்த வங்கிகள் நிறுவப்பட்டன. அப்ப ஆர்ஆர்பி வங்கி உருவாவதற்கு காரணமான கமிட்டியோட தலைவர் யாரு? எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே வருது பாருங்க, நரசிம்மன் கமிட்டி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து அக்டோபர் 2, 1975 முதல் மண்டல வங்கியாக பிரதமா வங்கி அல்லது பிராத்மா வங்கி செயல்பட தொடங்கியது. ஞாபகம், ஆர்ஆர்பிங்கிறது பொதுவான பேரு. அந்த வங்கிகளை முதல் மண்டல வங்கி தொடங்கப்பட்ட அந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பிரதமா அல்லது பிராத்மா வங்கின்னு சொல்லுவாங்க. சரியா? இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம். சரிங்களா? இந்த வங்கி எங்க இருக்குது? உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தில் அமைந்துள்ளது. இதுதான் முதலாவது இந்தியா முதல் ஆர்ஆர்பி வங்கி. ரொம்ப முக்கியமானது. ஆர்ஆர்பி வங்கி உருவாக்கப்பட்டது 1975. காரணமான கமிட்டி நரசிம்மன் கமிட்டி. யார் இந்தியாவோட பிரதமர்? பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. சரிங்களா? அதே மாதிரி இதோட முதல் வங்கி தொடங்கப்பட்ட இடம் பிரதமா வங்கின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் பிராத்மா வங்கின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அது அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம், இடம் மொரதாபாத், மறக்க கூடாது. சரிங்களா? இன்னும் கூடுதல் தகவல்கள் எக்கனாமிக்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த வங்கிகளில் ஆர்ஆர்பி வங்கிகள்ல மத்திய அரசின் பங்கு 50%, மாநில அரசின் பங்கு 15%, சேவைகளை வழங்கும் பிற பொதுத்துறை வங்கிகள், அதாவது ஸ்பான்சர், எந்த வங்கி ஸ்பான்சர் பண்றாங்களோ அந்த வங்கியோட பங்கு 35% உள்ளது. ஞாபகம், ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க்ல மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கோ அதுல 50% பங்கு யாருக்கு சொந்தமா இருக்கும்? மத்திய அரசு. சரியா? மிச்சம் இருக்கிற 15% அந்த பேங்க் எங்க செயல்படுகிறதோ அந்த மாநிலத்தோட பங்கு 15% இருக்கும். இது தவிர அதுக்கு யார் வந்து ஸ்பான்சர் பண்றாங்களோ, நிதி வந்து கொடுக்குறாங்களோ அந்த பேங்கோட ஷேர் பார்த்தீங்கன்னா 35% இருக்கும். சரிங்களா? சரி, பாருங்க. அடுத்து 2015 ஆர்ஆர்பி சட்டத்தில், சரி, ஆர்ஆர்பி சட்டம் 1976 சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின்படி மத்திய அரசு, மாநில அரசு சேவைகளை வழங்கும் வங்கிகள் மட்டுமின்றி பிற வழிகளிலும் மூலதனத்தை திரட்ட ஆர்ஆர்பிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. சரி, ஆரம்பத்துல 50%, 15, 35 அப்படி சொன்னாங்கல்ல. இதுல என்ன சொல்லிக்கிறாங்க? 2015 சட்டத்திட்டத்தின்படி பிற வழிகளிலும் மூலதனத்தை நீங்க திரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பிக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க. சரியா? இருப்பினும் இந்த ஆர்ஆர்பிக்களில் மத்திய அரசு மற்றும் சேவைகளை வழங்கும் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு 51% கீழ் இருக்க வேண்டும். சரிங்களா? அதாவது 50% கீழே குறையக்கூடாது. சரி, குறையக்கூடாது என திருத்தத்தில் கூறப்பட்டுள்ளது. இதையும் பார்த்துக்கணும். சரி, 51%. ஓகேவா? அடுத்து 2004, 2005 மேற்கொண்ட சீர்திருத்தத்தின் மூலம் ஆர்ஆர்பிக்களின் எண்ணிக்கை 196 43 குறைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இப்ப இருக்குது. சரிங்களா? அப்ப இந்தியாவில் ஆர்ஆர்பி மொத்தம் எவ்வளவு இருக்குது? மொத்தம் இப்போ 43 இருக்குது. எப்போ 43 குறைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004, 2005 சுனாமி வந்துச்சுல, அப்பதான் எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ ரீசெண்டா மறுபடியும் என்ன பண்ண போறாங்க? அவரோட எண்ணிக்கை 28 குறைக்க போறோம்னு சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் அவரோட மொத்த பேக்ரவுண்ட் பாருங்க. சரிங்களா? எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு பாருங்க. சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஆர்ஆர்பியோட வங்கி எண்ணிக்கை 43 28 குறைக்க போறாங்க சொல்லிட்டு போயிடலாம். சரியா? இதுதான் சில மாணவர்கள் எதிர்பார்க்கறாங்க. வாட் இஸ் வாட் சொல்லுங்க சார், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஞாபகம், போட்டித் தேர்வுகள் அப்படி கேட்க மாட்டாங்க. அதனாலதான் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்க மேல நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். தயவுசெய்து பயன்படுத்திக்கணும். சரியா? அடுத்து புவியியல் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. இந்தியன் ஜியோகிராபி தொடர்பான செய்தி. புவிசார் குறியீடு. சரியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டுக்கிறாங்க. கடந்த ஒரு வாரமாவே இந்த ஜிஐ டாக், சரியா, இந்த ஜிஐ டாக் தொடர்பாக நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம அதை பத்தி மொத்த டீட்டெயில் நான் கொடுக்க போறேன். பாருங்க, புவிசார் குறியீடு மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ்
புவிசார் குறியீடு சட்டம் பதிவு மற்றும் பாதுகாப்பு 1999 உருவாக்கப்பட்டது. அப்போ புவிசார் குறியீடு தொடர்பான சட்டம் எப்ப இயற்றப்பட்டுள்ளது? கார்கில் போர் நடைபெற்ற 1999 தான் கொண்டு வந்திருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே, இந்த 1999 கொண்டு வரப்பட்ட சட்டமானது எப்ப நடைமுறைக்கு வந்திருக்குது? 2002 முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த புவிசார் குறியீடு தொடர்பான சட்டம். சரிங்களா? சரி, இதுல எத்தனை வகையான இந்த பொருட்களுக்கு இந்த ஜிஐ டாக் புவிசார் குறியீடு கொடுப்பாங்க அப்படின்னு 5 வகையான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. 5 கேட்டகரி. அது எதனால பார்த்தீங்கன்னா, 1 உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள், அடுத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட பொருட்கள், கைவினை, அடுத்து கைத்தறி மற்றும் இயற்கை பொருட்கள் என 5 வகை உற்பத்தி பொருட்களுக்கு தான் இந்த புவிசார் குறியீடு வழங்க முடியும். கவனமா இருக்கு, இதுவும் தனியா கேட்கலாம், கவனமா இருக்கு. சரியா? அடுத்து, இந்தியாவிலேயே முதல் முறையாக புவிசார் குறியீடு பெற்ற முதல் பொருள் டார்ஜிலிங் டீ. சரியா? டார்ஜிலிங் டீ. டார்ஜிலிங் டீ. சரியா? டார்லிங் டீ கிடையாது, என்ன டீ? டார்ஜிலிங் டீ. எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது? மேற்கு வங்க மாநிலம். முதல் முறையாக இந்த ஜிஐ டாக்கை பெற்ற பொருள் டார்ஜிலிங் டீ. எந்த வருஷம்? 2004 சரி, 2004 உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சுனாமி வந்துச்சு. ஓகேவா? சுனாமி வந்து எப்போ வந்தது? டிசம்பர் 26, 2004 சுனாமி வந்திருக்குது. டேட்டு மாறி வருது அப்படின்னு நினைக்க கூடாது. சரிங்களா? டிசம்பர், ஓகே, சரியா? 2004 சுனாமி வந்திருக்குது. சுனாமி வந்துச்சுன்னா இதுவும் நமக்கு ஞாபகம் வரணும். சுனாமியில மாட்டா என்ன ஆகும்? நமக்கு சுனாமி வருது. சுனாமியில கடல் தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் மாட்டிட்டு இருக்கும்போது, முடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? பயங்கரமா குளிர் அடிக்குது. அந்த குளிர் தெரியாம இருக்கு, என்ன குடிக்கிறோம்? டார்ஜிலிங் டீ குடிக்கிறோம். சரிங்களா? 2004 தான் டார்ஜிலிங் டீக்கு முதல் முறையாக ஜிஐ டேக் கொடுத்திருக்காங்க. அது புகழ்பெற்ற மாநிலம் மேற்கு வங்க மாநிலம். வருஷம் பார்த்தீங்கன்னா 2004. இது வந்து இந்தியா லெவல்ல. தமிழ்நாட்டுல முதல் முறையாக புவிசார் குறியீடு பெற்ற பொருள், சரிங்களா, ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஞ்சி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு. வருஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2005. சரிங்களா? 2004 டார்லிங், அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டார்லிங்க்கு அடுத்த வருஷமே என்ன வாங்கி கொடுக்குறோம்? காஞ்சி பட்டு வாங்கி கொடுக்குறோம். சரிங்களா? ஞாபகம் வைக்கிறதுக்கு தான் சொன்னேன் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டீக்கு ஒரிஜினல் பேர் என்னது? டார்ஜிலிங் டீ. எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது? மேற்கு வங்க மாநிலம், மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து, சரி, அந்த புவிசார் குறியீடு இப்போ அதிகம் உள்ள மாநிலம் எது? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 79 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா இருக்கிறது உத்தரப்பிரதேசம். 2ஆம் இடத்துல தமிழ்நாடு. 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு, மறந்துடக்கூடாது. சரிங்களா? 3rd பிளேஸ்ல கர்நாடகா. சரி, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி ஒன்று பாருங்க. குழுக்கள் ஆணையங்கள்ல ஜெகதாம்பிகா பால் கமிட்டி. ஜெகதாம்பிகா பால், ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சமீப காலமாவே ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. எதுமா? அந்த வக்ஃப் வாரிய சட்டம், ஓகேவா, சட்ட திருத்தம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இன்னும் சில டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கரெக்டா எது தேவையோ அதை எடுத்து தனியா இந்த வக்ஃப் சட்டம் தொடர்பாக ஒரு தனி வீடியோ ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ தனியா போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க, பாருங்க. வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் செய்வது தொடர்பான மசோதாவை ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான குழு ஆய்வு செய்து தனது பரிந்துரையை வழங்கியது. சரிங்களா? இதன் அடிப்படையில் இந்த திருத்த மசோதா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. 2ஆம் தேதி 4ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவிற்கு ஏப்ரல் 6, 2025 அன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதனால இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்திருக்குது. இந்த சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க, அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க, எக்ஸ்ட்ரா என்ன டீட்டெயிலா தேவை, புதுசா என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, எல்லாமே இன்னொரு பதிவுல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். சரியா? அடுத்து, இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சரிங்களா? முதல் சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம், சரி, செங்குத்து தூக்கு ரயில்வே பாலம் கூட அந்த வார்த்தை கூட சேர்த்துக்கோங்க. சரிங்களா? எங்கு திறக்கப்பட்டுள்ளது? 2வது கேள்வி, வல்லரசு நாடுகளுக்கும் ஈரான் நாட்டிற்கும் அணுசக்தி ஒப்பந்தம் எப்போது, சரியா, எப்போது கையெழுத்தானது? 3வது கேள்வி, பிரிட்டன் நாட்டில் சாண்ட் மாஸ்டர், சரிங்களா, சாண்ட் மாஸ்டர் என்ற விருதினை வென்ற முதல் இந்தியர் யார்? அடுத்து 4வது கேள்வி, பிராந்திய ஊரக வங்கி எப்போது உருவாக்கப்பட்டது? முடிஞ்சா இதோட சேர்த்து இந்த பிராந்திய ஊரக வங்கி, ரீஜனல் ரூரல் பேங்க் அமைப்பதற்கான கமிட்டியின் பெயர் என்ன, அதையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து 5வது கேள்வி, காஞ்சிப்பட்டு எப்போது புவிசார் குறியீட்டினை பெற்றது? கடைசி இறுதி கேள்வி, ஜெகதாம்பிகா குழு எதனுடன் தொடர்புடையது? இது எல்லாமே இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சூப்பர் 6 கேள்விகள்னா எக்ஸாமுக்கு எதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கோ அதை லைட்டா பேருக்கு கேட்டு வச்சிருக்கிறோம். இது தொடர்பான எல்லா நியூஸையும் எல்லா செய்திகளையும் வீடியோல மொத்தமா கொடுத்திருக்கோம். தயவுசெய்து ஃபுல்லா பார்த்துக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.